ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜயோட முதல் சுற்றுப்பயணத்தால் மற்ற கட்சிக்காரர்களுக்கு பயத்தை தந்துச்சு, வேல் காமிச்சிச்சு. பயத்தில் என்ன பேசணும்னு தெரியாமல் கதவிட்டு கிடக்குறாங்க. இந்த கூட்டங்கள்லாம் ஓட்டா மாறாது, இது ரசிகர் கூட்டம், இது அனில் குஞ்சுக்கு கூட்டம், நயன்தாரா கூட்டவங்க, அஜித்துக்கு கூட்டவங்க, ரஜினிக்கு கூட்டவங்க, அப்படி இப்படி ஏதோ சொல்லி உலகிட்டு இருக்காங்க. சமாளிக்க முடியல. உள்ளுக்குள்ளே பயத்தை வச்சுட்டு வெளியில் எதையா ஒன்று சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பயத்தை தந்துதான் தளபதி விஜய். முதல் சுற்று களத்துக்கே வரல, களத்துக்கு வர சொல்லுங்க, பணிவுல அரசியல் பண்ணிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் களத்துக்கு வந்தால் இப்படி ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க. இதில் சீமானன்னா ஒருபடிக்கு மேலே தளம் தாழ்ந்து தளபதி விஜய் விமர்சிக்கிறார். இதை அவாய்ட் பண்ணணும். தளபதி விஜய் நாம் தமிழர் கட்சியை எதை விமர்சிக்கவே இல்லை, அவர் விமர்சிக்கவே மாட்டார். அவருடைய ஒரே கொள்கை திமுக பாஜக இது ரெண்டு தான். அதை எடுத்துனா கட்சி அமைச்சிகள் சம்பந்தமே இல்லாமல் சீமானா தளபதி விஜய் இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. ஏன் அவருக்கு கட்சி அமைச்சது உங்களுக்கு பிடிக்கல, அந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சது உங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க, உங்களுக்கு கூட்டத்தை நிரூபிங்க. அதனால் அனில் குஞ்சு கூட்டம் இதே நீங்கள் சொல்கிறீங்களே, ரஜினிக்கு கூட்டவங்க அஜித்துக்கு கூட்டவங்கன்னு சொல்கிறீங்களே, ரெண்டு பேரும் நாளைக்கு கட்சி அமைச்சு பிரச்சாரம் பண்ண போனால் இதை விட நீங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுவீங்க. அஜித் ஒரு மலையாளி, ரஜினி ஒரு கன்னடக்காரரு, அப்படி இப்படி ஏகப்பட்ட கடுமையான விமர்சனம் பண்ணி எதையும் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கணும். மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் நாகரிகமாக பேசினா தான் உங்களுக்கு பின்னா கூட்டம் அப்படியே இருக்கும். நீங்கள் தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் உங்களுக்கு இருக்கிற கூட்டம் கலைஞ்சி போயிடும். நீங்கள் வாங்கி வச்சு இந்த 8 வாக்கு சதவீதம் போயிடும். நீங்கள் ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல விதமாக பேசுங்க.